ஆக்சுவலா சிம்பிளா சாப்பிடுறது நல்லா தான் இருக்கு. இத்தனை நாள் கண்டது சச்சின் என்ன சொன்ன சொல்லு. மரம் இருப்பார் ஆ எனக்கு தெரியாது எத்தனை கலர் மட்டும்தான் இருக்கு சம்மர்லையா? ஓகே ஓகே. ஓன போவோம் ஓன ஆடு மாடு கோழி எல்லாம் பெரிய சீசு எல்லாத்தையும் வந்து சாப்பிட்டு பயிர் கொண்ட மல்லாக்க படத்து கிடக்கு கேட்டு போறாருக்கு மொண்டடியோ அடி பெப்சி அடி அடி எவன் சோடா இதெல்லாம் அடிச்சு வயறு மீண்டும் பெருமோ அடுத்து ஓட்டவும் முடியாது. ஆனா அது அதான் சிம்பிளா சாப்பிட்டா நல்லா தான் இருக்கு. ஆனாலும் இது என்னைக்கும் நல்லா இருக்காது. வயசுக்கு நல்லா இருக்கு அதேதான். அது மனசுக்கு நல்லா இருக்கு உடம்புக்கு நல்லா இருக்காது. ஆமா. இதான் மாதம்பட்டி. இதுக்கு முன்ன வரைக்கும் கொஞ்ச நாளுக்கு முன்ன வரைக்கும் மாதம்பட்டிங்கிற இடம் கேட்டால் எனக்கு ஒன்றும் தோணியிருக்காது. ஆனால் இப்போ வந்து இந்த குக்கு வித்து கோமாளியில் உள்ள ஜட்ஜி மாதம்பட்டி ரங்கராஜ் அதுக்குள்ளதான் இந்த மாதம்பட்டியை பார்த்தோன்னா அந்த ஞாபகம் வந்தது. அப்போ அப்படி அடுத்த உணவுக்கான நேரம். நான் வழியில் எதுவுமே பேசிட மாட்டேன். ஆனால் இப்போ இனி பேச வேண்டிய நேரம் வந்தாச்சு. டீயா ஜூஸா? ஓகே. அப்போ இனி இந்த யார் நம்ம அர்ஜுன் ப்ரோ மட்டும் அவர் வந்துடுவார் நம்ம கிளாஸ் பண்ணுவோம். இல்லை வைக்கா. ஓகே. எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. சூப்பர் ரோடு நல்லா இருக்கு. சீரியஸாக அதுதான் கிளைமேட்டும் நல்லா இருக்கு. ப்ளஸ் ஆமாம் அதுதான். அங்கே இப்படி நிம்மதியாக சவுட்டவே முடியாது. ஆக்சுவலாக இந்த வண்டி அங்கே ஓட்டும் போது ரோலிங்கே ஆகாது. அங்கே என்ன நல்லா ரோலிங் ஆகுது. நல்ல ரோடு. இதை வந்து கன்னியாகுமரி மாவட்ட நிர்வாகம் ஒன்று கவனிக்கணும். கன்னியாகுமரி நிர்வாகம் கொஞ்சம் கவனிக்கணும். நல்ல ரோடு அங்கே போடணும்னு நம்மளும் சந்தோஷமாக ஓட்டலாம் இல்லை. ஓகே ப்ரோ, இப்போ சந்திப்போம். முடிஞ்சா ஞாயிற்றுக்கிழமை வாங்க. ஓகே சரி. அப்போ ரொம்ப நன்றி. சந்திப்போம். காலமே எந்த டிராஃபிக்கில் நம்ம தப்பிச்சோன்னு நினச்சோமோ அந்த டிராஃபிக்கில் இப்போ மாட்டி சின்ன பின்ன ஆயாச்சு. எப்பா பொள்ளாச்சி போனோன்னா ரிட்டன் இந்த கோயம்புத்தூர் வழியாக தானே வந்தாகணுமே. அதனால இதில் வந்ததில் எப்போ அந்த சொந்து பொந்து எங்கே இல்லாமல் போய் இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆச்சு. அதாவது நாய்ஸ் தான். எப்படியாவது வெளியே போய் தப்பிச்சிடணும்டா. நீங்கள் இந்த ஏரியாவிலாம் வண்டி ஓட்டுவீங்களா? எப்படி ஓட்டுறீங்க? இதுக்கு பேர் இப்போ அந்த பாலை வேலை பில்லர் போட்டு தந்து பஸ்ஸு ஸ்டெப் அதிகம் கேப் போகணும் நடந்தே போதுங்க. அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கணும் நம்ம. ஆமா, நான் ஒரு இடத்துல சரி ஒரு வண்டி போட்டு நின்னேன். ஆனா இது ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இப்படி சிட்டியில ஓட்டி. சென்னை இப்படி எல்லாம் இருக்கா? அங்க சிக்னல்ஸ் இருந்து இங்க சிக்னல் அந்த கண்ட்ரோல் இல்ல பாத்தீங்களா? அப்படி இப்படி வண்டி போயிட்டே இருக்குது. அப்படியா? கலரா இருக்கு. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. சஜன், மொத்தம் எத்தனை திருக்குறள் உண்டு? 1333. 1333 எத்தனை திருக்குறள் உண்டு? எத்தனை பால் உண்டு? எத்தனை பால் உண்டு? தமிழ் கிடையாதா? அப்படியா? கேவி ஸ்கூல்ல தமிழ் கிடையாதான். ஹிந்தி சரி. அப்போ பண்ண மாட்டேன். அவனை சொல்லி நிறுத்துங்களாண்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். எத்தனை பால் உண்டு இது?
என்ன பால் பால் என்ன ஆள் பால் அறத்து பால் பால் சொல்லுமா அழகா இருக்கு. ஆனா இங்க இருக்கக்கூடிய எல்லா குளங்கள்ல வெளியிலயும் வாக்கிங் வச்சிருக்கிறாங்க. அது நல்ல ஒரு இனிஷியேட்டிவ். நமக்கு நாகர்கோவில் அந்த சுங்காங்கடை ஏரி அதை நிறுத்தியாச்சா? அது ஒருவேளை வாக்கிங் போட்டிருப்பா அவள ரோடு போய் குளத்தை உள்ள ஐயோ இப்படியே இனி ஒரு 29 கிலோமீட்டர் போனா பொள்ளாச்சி வந்துடும். அப்படியே நல்லகுமார் சாருடைய வீடு வந்துடும். இன்னைக்கு நான் அங்கதான் ஆழ்த்து. என்ன நான் முதல்ல சொல்லியிருப்பேன், ஆக்சுவலாக இந்த கோயம்புத்தூர் ஃபுல் பிளான் ரைடு கோஆர்டினேட்டர் நம்ம நல்லகுமார் சார். நாளைக்கு இனி நம்ம வால்பாறை போகிறோம். அதுவும் அவருடைய பிளான் தான். அவருடைய மருமகன் வந்து அட்வென்ச்சர் டூரிசம் இது வச்சிருக்காரு. நம்ம அதை பற்றி டீட்டெயிலாக பேசுவோம். இனி அப்போ கிளம்புவோமா? அப்படி இந்த கடைசி டீயா இது இருக்குங்கிற நம்பிக்கையோட வீட்டில் இருக்கு அது இவர் ரைடு முடிச்சு போன உடனே தேலையா பாரு அதனால அவருக்கு ரெடியா இருக்கும் சாரு. அது ரெடியா இருக்கும். ஆனால் இன்னும் 15 இருக்கு. அதுக்குள்ள எத்தனை டீ இருக்குன்னு தெரியாது. இப்படி பார்த்தா காமெடி. ஆனால் இங்கே வந்து நிறைய பேக்கரி இருக்கு. அதே மாதிரி நேரம் பேசுன மாதிரி நம்ம அந்த தேங்காய் பண்ணி டேஸ்ட்டு பார்த்தாச்சு. நல்லா இருக்கு. இந்த உள்ள இருக்கக்கூடிய தேங்காய் டிஃப்ரெண்டாக இருக்கு. அந்த மண்ணெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கு. நிறைய பேர் இவ்வளோ பேக்கரி இருக்குதா சார்? இதை யார் சாப்பிடுவாங்க? கொஞ்சம் நீங்கள் நைட்டுமா கொஞ்சம் இந்த காலேஜ் ஃபுல்லாக இங்கே பார்க்கணும் கூட்டம் எல்லா கடையிலையும் இருக்குங்களா? எல்லாமே இருக்கு. இந்த ஹிந்துஸ்தான் காலேஜ் மேக்ஸிமம் இந்த ரவுண்ட்லேயே தான் அடிச்சுட்டு இருப்பாங்க. நைட்டு ஹாஸ்டல்லேருந்தால் வெளியே தந்துருக்கு ஃபுல்லாக ஜோடி போட்டு தான். நைட் ரைடெல்லாம் வரும்போது ஃபுல்லாக இந்த எந்த பேக்கரியும் மேக்ஸிமம் நான் வந்துது. அது ஒரு டீயை வாங்க வேண்டியது, எடுத்து கடிக்க வேண்டியது, பேச வேண்டியது, விடிய விடிஞ்சிடும். படித்தேன் இந்துஸ்தான்ல படித்தேன். அப்படி அப்போ அம்மன் எங்களுக்கு ஒரு சார் பார்த்துருப்பாரு. ஆச்சரியமாக இருக்கா. அது பார்த்தா ஒரு பிள்ளைங்க பையனும் உட்காந்துருப்பானு அதை பேசிட்டு டீ குடிச்சிட்டு ஒரு டம்ளரை வச்சுட்டு அப்படியே கல்யாணம் பண்ணி வந்துருக்காரா? ஆமா, தேசம் பொள்ளாச்சிக்கிட்ட நெருங்கிட்டோம். இனி ஒரு 6 கிலோமீட்டர். மொத்தமாக எவ்வளோ இருக்கும்? அப்போ மொத்தம் ஒரு 130 கிலோமீட்டர் கிட்ட நெருக்க போகிறோம். நம்ம சாதிக்க போகிறோம். அப்படி நம்ம நல்லகுமார் சார் வீட்டுக்கு வந்துட்டோம். இங்கே சார் ஜெயின் சைக்கிள் இங்கே வந்தாச்சா? அப்படிதான் நல்லகுமார் சாருடைய சைக்கிள். இது அவரோட கேட் பைக். இது இன்னொன்னா ஒரு ஓட்டினது ரோட் பைக். இது பேரனையும் ஒரு சைக்கிள் யூஸ் ஆகிருக்காரு. ஊருக்கு கூட்டிகிட்டு வந்து ஆக்சுவலாக நம்ம கன்னியாகுமரியில் கூட பேரன் ரைட் பண்ணி பேர சைக்கிள் 2 பேர் இருக்கும். ஓகே ஓகே. நம்ம அங்கே கோலம் காலையில். சரி. இப்போ சாப்பிட போவோம். ஒரு பொம்பை கேட்டு. ஆமாம், அதான் எப்போ சைக்கிளுக்கு ஒரு பம்பு கட்டிருக்கீங்க. ஆமாம், இதையும் எடுத்து மாற்றக்கூடாது. அப்படியே வாங்க பாய்ஸ், நம்மகிட்ட தனியாக இருக்கு. அப்போ இனி இங்கேயும் நாங்கள் ஒரு லெமன் டீ குடிக்க போகிறோம். அந்த லெமன் டீயை குடிச்சிட்டு அடுத்த தேசம். சரி, அப்படி நல்லகுமார் சாருடைய கெஸ்ட் ஹவுஸுக்கு நாங்கள் வந்துட்டோம். அப்போ இன்னைக்கு செமையாக இருந்தது. ஆக்சுவலாக காலையில் அந்த கிளைமேட்டு வரும்போது ஒரு டிராஃபிக்கு பெரும்பாடு. எப்படி இருந்தது சஜினி? நல்ல வைப்பு. ஆனால் நல்ல டிராஃபிக் சிட்டி. சஜின் 2 எப்படி இருந்தது? தலைவர் பிஸியாக யார் வீட்டில் தகவல் சொல்லிட்டு இருக்காரு. நாங்கள் எல்லாம் சேஃபாக வந்து சேர்ந்தாச்சுன்னு தீக்ஷித் ப்ரோ குளிக்க போயிருக்கிறாரு. அப்போது இனி நாளைக்கு தான் மெயின் சம்பவம். நம்ம எதுக்காக வந்தோமோ, நம்மளுடைய இந்த ஹில் சீரீஸில் இருக்கக்கூடிய ஒரு இடமான வால்பாறை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஒன்றும் இல்லை. அந்த வால்பாறை அவன் நேரம் சொன்னதுனால அதை கட் பண்ணாது. நான் அப்படி கட் பண்ணால் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு இருக்கணும். அப்போ நாங்கள் வால்பாறை நாளைக்கு பார்ப்போம். அப்போ அது வரைக்கும் உங்களை இந்த விடைபெறுவது குமரி சைக்கிள்.